ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். அந்த காம்படிஷன் சேனல் உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழ் டூர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இப்போ லேட்டஸ்டா போட்டு குரூப் 2 எக்ஸாமுக்கான லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போறோம். அதுலயும் நம்ம இப்போ ஜிகே பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? சோ நம்ம லெசனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கான ஒரு ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் குரூப் இருக்கு. சோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்கேயும் போய் பாருங்க. நம்ம சேனல்ல சில ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் போட்டிருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லெசன் போலாம். ஓகேவா? ராஜலட்சுமி சொல்லியிருக்காங்க வெரி யூஸ்ஃபுல் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி ராஜலட்சுமி. அடுத்தது பவிச்சினா தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருக்காங்க. நன்றி பவிச்சினா. அடுத்தது மாலதி சொல்லியிருக்காங்க ரியலி யூஸ்ஃபுல் சார் அப்லோட் மோர் வீடியோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி மாலதி. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன். ஓகேவா? சரி வாங்க நம்ம லெசனுக்கு போலாம். சஹாஜ் திட்டம் மீதான பின்வரும் கூற்றுகளில் எந்த கூற்று சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சஹாஜ் அப்படின்ற திட்டம் 2016 வருஷம் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறையால ஆரம்பிக்கப்பட்டது. இதன் மூலம் நுகர்வோர்கள் தங்கள் புதிய எல்பிஜி இணைப்பை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ மட்டும்தான். அதாவது புதிய எல்பிஜி இணைப்பை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். சோ இது நிதித்துறை அமைச்சகத்தால தொடங்கப்படல. அதே மாதிரி நாட்டினுடைய 22 இடங்கள்ல முதலாவது தொடங்கப்படல. ஓகேவா? சோ அப்ப நம்மளுக்கு ஏ மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா அக்டோபர் 2015 நேபாளத்தின் முதல் பெண் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பித்யா பண்டாரி இக்கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க நேபாளத்தோட கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்க. சோ குரூப் 2 எக்ஸாம் 6வது மாதம் நடக்க போகுதுனாக்கா சோ அதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் 6 மாசத்துக்கு முன்னாடி இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா நீங்க படிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாக்கா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்கன்னாக்கா அக்டோபர் 2015 பிரிக்ஸ் அமைப்பின் முதலாவது இடப்பெயர்வு பற்றிய மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா சோச்சி ரஷ்யா. இதுதான் இதுக்கான ஆன்சர். சோ பிரிக்ஸ்னாக்கா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா இணைந்த ஒரு கூட்டமைப்பு தான் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா எந்த அமைப்பின் 73வது அடித்தள நாள் 26 செப்டம்பர் 2015 அனுசரிக்கப்படுகிறது? அடித்தள நாள் அப்படின்னாக்கா ஃபவுண்டேஷன் டே. ஓகேவா? 26 செப்டம்பர் 2015 அனுசரிக்கப்படும். சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சிஎஸ்ஐஆர் தான். அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். சோ இதுதான் இதுக்கான ஆன்சர். சோ இந்த சிஎஸ்ஐஆர் அப்படின்றது 1942 வருஷம் செப்டம்பர் 26வது நாள் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 கொஸ்டின் கிட்ட உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வந்துச்சு. சோ நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? நீங்க கண்டிப்பா 6 மாசத்துக்கு உட்பட்ட அந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அஸ்ட்ரானோஸ்பியர் என அழைக்கப்படும் புவியின் உட்பகுதி எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இதுக்கான ஆன்சர் மேல் மேண்டில், அப்பர் மேண்டில். இதுதான் இதுக்கான ஆன்சர். சோ அதாவது புவியோட அடிப்பகுதியில கிட்டத்தட்ட 72ல இருந்து 250 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த அஸ்ட்ரானோஸ்பியர் அழைக்கப்படுற இந்த லேயர் இருக்கு. ஓகேவா? இது பாறை குழம்புகளாலான ஒரு சாஃப்டான பகுதி இது. சோ இதுக்கு மேல உள்ள பகுதி தான் லித்தோஸ்பியர். ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சிக்கிம் மாநிலத்தின் உயிர் நாடி என அழைக்கப்படும் ஆறு எதுன்னு கேக்குறாங்க. சோ இதுக்கு ஆன்சர் டிஸ்டா. சோ இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த டிஸ்டா அப்படின்ற ஆறு இமயமலையோட பகுன்றி அப்படின்ற பனிச்சிகரத்துல உருவாகி சிக்கிம், மேற்கு வங்காளம், வங்கதேசம் ஆகிய பகுதிகள் வழியா பிரம்மபுத்திராவில கலக்குது. ஓகேவா? இதை சிக்கிம் மாநிலத்தின் உயிர் நாடி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். சோ இது சிக்கிம் மாநிலத்தோட பல பகுதிகளை வளமாக்குறதுல இப்படி அழைக்கிறாங்க. ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்கன்னாக்கா சூரியவள சுற்றுப்பாதையில அதிக வேகத்தை கொண்டுள்ள கோள் எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் புதன். சோ புதன் தான் பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவும் வேகமான சுற்று வேகத்தை கொண்டது. சோ இது கிட்டத்தட்ட 88 நாட்கள்ல சூரியனை சுத்தி வருது. ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஹார்ஸ்ட் என அழைக்கப்படும் மலை எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இதுக்கான ஆன்சர் பிண்ட மலை, பிளாக் மவுண்டன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இது ஹார்ஸ்ட், அதாவது மேலெழும்பின மலை. ஓகேவா? இந்த மேலெழும்பின மலை ஹார்ஸ்ட் அப்படின்னும், இந்த கீழே இறங்கிய மலை கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது புவியோட மேல் ஓட்டுல உருவாகிற அந்த மேடு பள்ளங்களால ஏற்படுற மலையை தான் பிண்ட மலை அல்லது பிளாக் மவுண்டன் அல்லது ஹார்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா கடல் தரையில் அதிக நிலப்பரப்பை ஆக்கிரமித்திருப்பது எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இதுக்கான ஆன்சர் ஆழ்கடல் சமவெளி தான். சோ கடல்ல பாத்தீங்கன்னாக்கா அதிகமா பரவி இருக்கிற அந்த நிலப்பரப்பு எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆழ்கடல் சமவெளி தான். சோ அதுக்கப்புறம் கண்டத்திட்டுகள், கண்டச்சரிவுகள், கடல் ஆழிகள் சோ இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா பின்வருவனவற்றுள் பிற்கால சோழர்கள் பயன்படுத்திய திரவ அளவைகள் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா நாழி, உரி. சோ இதுதான் இதுக்கான ஆன்சர். அதாவது நாழி அப்படின்றது படிக்கு, இப்ப யூஸ் பண்ற அந்த படிக்கு ஈடானது. ஒரு நாழி அப்படின்றது 2 உரிக்கு சமமானது. ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ரவீந்திரநாத் தாகூர் பற்றிய தவறான கூற்றை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் இதுதான். ரவீந்திரநாத் தாகூர் 1913 தான் நோபல் பரிசு பெற்றிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம அவர் இந்தியா மற்றும் வங்கதேசத்துக்கான அந்த நேஷனல் ஆந்தம் மட்டும் தான் எழுதியிருக்காரு.
அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா எந்த இந்திய வம்சாவளியினர் விதவை மறுமணத்திற்கு பாட்டம் என்ற வரியை விதித்தனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு ஆன்சர் வந்து பீஷ்வாக்கள். பீஷ்வாக்கள் அப்படின்றவங்க மராத்திய பேரரசோட பிரதம அமைச்சர்களாக வந்து விளங்கினாங்க. சோ இவங்க தான் வந்து விதவை மறுமணத்திற்கு வந்து பாட்டம் அப்படின்ற வரியை வந்து விதிச்சாங்க. ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா தீண்டாமையை விட்டொழிக்காவிடில் இந்தியர்கள் ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் வந்து மோகன்தாஸ் காந்தி. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம வந்து அடுத்த வீடியோல இன்னும் சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம Facebook பேஜ் அண்ட் குரூப் போய் பாருங்க. ஓகேவா? நன்றி.